யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மனம்னு சொல்லும் பொழுது மாபெரும் ஆற்றலுடையது மனம். ஒரு மனிதன் முதலில் பிறக்கும்போது ஆரோக்கியமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நிலையிலே, அதாவது குருடோ செவிடோ இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில பிறக்கணும். அதுக்கு பிறகு அதான் ஐம்புலன்கள் சரியாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு உடல் அவயங்கள் எல்லாம் சரியா இருக்கணும். ஒரு காலு கை இப்படி ஏதாவது ஊனம் வந்துச்சுன்னா ரொம்ப கடினம் அல்லவா? அது ஒரு குறைத்தானே. அது இருந்துட்டா கூட ஒன்றும் இல்லை. இந்த ஐம்புலன்கள் சரியா இருக்கணும். எவ்வளோ பேர் இன்னைக்கு 2 கால் இல்லாதவங்க கூட உலக சாதனை படைக்கிறவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கு 2 கால் இருந்து எல்லாமே இருந்தும் இவங்க வேலை செய்யறதுக்கு கூட முடியலன்றாங்க. அதனால ஐம்புலன்கள் என்று சொல்லும் பொழுது கண்ணு, காது, சுவாசிக்கக்கூடியது, பேசக்கூடியது, நாக்கு சுவை அறியக்கூடியது தான் ஐம்புலன்கள் என்று சொல்கின்றோம். இந்த ஐம்புலன்களை சரியாக ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அப்படியே ஐம்புலன்கள் சரியாக இருந்தோம், புலன் உறுப்புகள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறைபாடு தான். மிகப்பெரிய குறைபாடு அதுதான் புலன் உறுப்புகள். புலன் உறுப்புகள்னு சொல்லும் பொழுது நம்ம இப்போ காது எப்படி காது நம்ம பேசுறது கேட்குது அப்படின்னா, காதுக்கு பின்னால இருந்து ஒரு வகையான நரம்பு இயக்கங்கள் இருக்கு. அதான் புலன் உறுப்புன்னு சொல்றது. இந்த நரம்பு இயக்கம் வேலை செய்யலைன்னா காது 2 காது இல்லை, எத்தனை காது இருந்தாலும் காது கேட்காது. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம பிரெயின், மூளை எல்லாம் ஓகே, எல்லாம் இருந்து மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா மூளை குன்றிய நிலை அப்படின்வாங்க. வளர்ச்சி இல்லைன்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே சிந்திக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆக எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறையும் கிடையாது. அதுக்கு மேலே தான் சொல்வது மனம். நம்ம எப்பொழுது நம்ம சிந்தித்து ஒரு விஷயத்தை நம்ம உறுதியை எடுத்துக்கொள்கின்றோமோ உடனடியாக நம்ம மனம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. மனம் வாங்கி கொள்ளுது. மனம் வாங்கி கொண்டு வாழ்க்கையில நம்ம என்ன மனம் வாங்கிக்குதோ, எதை நாம் கொடுக்கின்றோமோ, என்ன மாதிரியான சிந்தனையை நாம் கொடுக்கின்றோமோ, எந்த மாதிரியான எண்ணங்கள், கருத்து பதிவுகள் நம் மனதுக்கு போதோ அதுக்கேற்ற வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. எப்பொழுதெல்லாம் அதன் அடிப்படையான விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக ஆழ் மனதோடு தொடர்பு கொண்டு நேரடியாக நம்ம சிந்தனைக்கு அது தோன்றும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.